ஐயா, எனக்கு வயசாகிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி, வா ராஜா. பெரியசாமி, ஐயா கூப்பிடுறாரு. வா ராஜா, வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னையா உன் மாமன் ஒன்ன மாதிரியா இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரியா இருப்பான்? மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் ஒன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீதான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பிடிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன்கிட்ட ஒப்படைச்சு. ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்கிறாங்களே டீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனுக்கு கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லையங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுட்டேன். சரி, வருத்தப்படாத. என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேற உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன இங்க எல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிரு. மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா. நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சாமிட்டு நீ அடிவாங்க கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்டு அடி வாங்கினானோ அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தியோப்பா. சரிப்பா. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய், நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய், இங்க பாடுறா. இது யாரு? இது இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு, ஆற்றல், பேரு, புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பு ஊதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா இருக்கு. ஏண்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்கய்யா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க. இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன்னு தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே ஏற்றிட்டு மிதிக்கணும். என் மகனை நீ அவனாரா? நான் இவன் அடிக்கிறேன். வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா, டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கிற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்க. மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கால் எடுத்து இப்படி வைக்க. அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது. ஐயோ அண்ணே, இது ஏன் அடி இல்ல, சிங்க அடி. அதுலயும் நான் கொஞ்சம் வீரமான ஜாதியாச்சா,
அதான் அடிச்சோன்னு ரத்தம் வந்துருச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. ஆ, ஆ? ஆ. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது. இங்க வா. ஐயோ, என்ன ரத்தம் வந்துருச்சு? எங்க ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும்டா. அப்படியா? நான் நாயுடு. ரத்தம் வருதான்னு பார்த்தேன். வருது. நான் முஸ்லிம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான்னு பார்த்தேன். மத்த ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன். நான் முதலியாரு. ஆ? ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறோம்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ. போ, போ. போங்க போங்க, வேலைய பாருங்க. தம்பி, ஆ? நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னண்ணே? ஏண்டா செவனேன்று இருந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாரா, இங்க பாரா. பார்த்தேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏண்டா கிரிமினலுக்கு பிறந்தவன், கிரிமினல் பையன். அடிச்சுக்கடா, ஆசீர்வாதம் வச்சுக்கடா, ஆசீர்வாதம் வச்சுக்கடா. உன்னை கடிச்சே கொல்லேன் பாரா. இந்தாங்கண்ணே, நேத்து கணக்கு 350. ஒரு சைனா டீ போடுப்பா. ஆ, அதான் சாவா டீ போடுங்க. ஆ, லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி. மீடியமோ டீ போடுங்க. ஆ, ஏப்பா, 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி? உங்க வாய் என் வாய் ஒண்ணா? இல்லப்பா, தனித்தனி தான். டேய், ஆ? சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, ஆ. அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்? எப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய், இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? அட ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடு கால் பாடி எல்லாமா வரும். போடா. இந்த கடையில வடைய தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா, யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய், என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய், நீ ஏதோ முதலாளின்னு சொல்லி வச்சியடா? ஐயோ அண்ணே, சத்தியமா நான் அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய், இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ளவாமா. இவதான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எங்க அப்பா இல்லாத நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ, வெக்கமா இருக்கு. பாரியா, என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ, அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா, ஊர்ல நடந்து போச்சா? சரியா நாடு. தம்பி, 1 மினிட். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. போங்க 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 போங்க, எல்லாம் போங்க, எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்து விட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு விட்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கினா தெரியா? இடிச்சு வாங்கினா உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அது 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே, அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். ஐயோ, வா. ஐயோ, வாய்க்க, வாடா, வாய்க்க. அண்ணே, நிறுத்துங்கண்ணே. சத்தியமா இனிமே உங்ககிட்ட அடி வாங்க மாட்டேன். அப்பா, இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய், பாவம், உங்க அடிக்கு பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆயிட்டான் அவன்? போய் பாரு. சாமியே, சரணம் ஐயப்பா. டேய், இங்க பாருங்க, இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டே போட்டு கூப்பிட்டீங்க, அப்புறம் ஐயப்பா கோவிச்சுக்குவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி, கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை, ட்ரெஸ், அன்னதானம், இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி, ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி, மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ, பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. அண்ணன் சாமி. தம்பி சாமி, நான் அண்ணன் சாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ
பண்றது? சாமி இங்க வாங்க சாமி. ஒண்ண மட்டும் இந்த மனசுல திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி